வேட்பாளரோட ஆயுஸ் ரேகை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்த தடவையிலேருந்து சீட்டு கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அரசியல் கட்சிங்களுக்கு இவ்வளோ செலவு இருக்காது, அரசாங்கத்துக்கு இவ்வளோ ப்ரெஷர் இருக்காது. போலீஸ்காரங்க பாவம் படாத பாடு படுறாங்க. நைட்டு இந்த பனியிலையும் மழையிலையுமே நைட் 2 மணிக்கு பார்த்தாலும் அவங்க ஒரு தொப்பிக்கோடு இல்லாமல் டியூட்டி பார்க்குறாங்க. அதனால் இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் ஜாதகம் முதல்ல சீட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி அவங்க ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ஞ்சு ஆயுஸ் ரேகை நல்லா தீர்க்கமாக இருக்குதுன்னா சீட்டு கொடுங்க. இப்போ ஈரோட்டில் சீமான் அவர் பெரியாரை பற்றி கொஞ்சம் தரையுறவாக பேசிட்டாரு. அதனாலேயே அவருக்கு டெபாசிட்டோ வாங்க முடியல. இது பெரியாருக்கு கிடைச்ச பெருமை, திமுக வெற்றியை விட பெரியாருக்கு கிடைத்த பெருமை. அதாவது ஆப்போசிட் டிஎம்கே நாம் தமிழர் அப்படிங்கிறப்ப அதிமுக ஓட்டும் பிஜேபி ஓட்டும் டிஎம்கேக்கு போடக்கூடாதுங்க இருக்கிறவங்க நாம் தமிழருக்காக போட்ட ஓட்டா இருக்கலாம். இது பெரியார் மண்ணு தாங்க, சரிங்களா சார்? அதாவது பெரியார் மண்ணு அவங்க பேசினதுனால அவருக்கு டெபாசிட் கூட கிடைக்கல. பெரியார் பத்தி பேசினால டெபாசிட் கூட கிடைக்கல. பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 91,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,000 வாங்கிங்க. ஆனால் இந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே, தேமுதிக, தாவேகா எல்லாமே தேர்தலை புறக்கணிக்கதான் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் டிஎம்கே கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் காம்படிஷன் இல்லை. ஸோ அதனால் ஈஸியாக வந்துட்டாங்க. கொஞ்சம் நம்ம ஈரோடு தொகுதிக்கு கொஞ்சம் நல்லது பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம் நல்லா எல்லாரும் சேர்த்து. இப்போ ஈரோட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது 3வது தேர்தலுங்க. போன சட்டமன்றம் இல்லாமல் 2021 அப்புறம் நடக்கிற 3வது தேர்தல். அது இடைத்தேர்தலாக 2வது இடைத்தேர்தல். போன முறை காங்கிரஸ் இங்கே போட்டிட்டு இருந்தாங்க. காங்கிரஸை விட இப்போ இந்த டைம் திமுக போட்டிட்டு இருக்காங்க. இப்போ விசி சந்திரகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட 91,000 வாக்குகள் வித்தியாசத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காரு. எதிர்த்து போட்டியாளர்கள் யாரும் இல்லாதனால நாம் தமிழர் இப்போ 2வது இடத்துல 24,000 வாக்குகள் என்னமோ பெற்றிருக்காங்க. டெபாசிட் இல்லாமல் 24,000 வாக்குகள் பக்கத்தில் பெற்றிருக்காங்க. இல்லை, அந்த வேட்பாளர் முதல்ல நான் சொல்லிடுறேங்க. அவங்க எல்லா தேர்தல் வந்தாலும் போட்டிடுற வேட்பாளருங்க. போன முறை எம்பி எலெக்ஷனில் போட்டிட்டாங்க. நாம் தமிழரில் சீமான் அவர்களுக்கு அடுத்தது எல்லா தேர்தலையும் போட்டிடுற ஒரே வேட்பாளர் அவங்க தான். இன்னொன்று, அவர்களால தான் இவங்க இன்னும் வாக்குகள் கூட 500 வாக்குகள் அதிகமாக வாங்கியிருப்பாங்க. அந்த வேட்பாளரை களை இறக்குறதுனால தான் அவங்க வாக்குகள் ரொம்ப குறைவாக வாங்கியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இவன் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பெரியாரை பற்றி இங்கே பேசியிருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. இன்னொன்று, இங்கே பிஜேபியும் போட்டியிடலை, காங்கிரஸும் போட்டியிடலை. தமிழ் மாநில காங்கிரஸ், திமுகவுக்கு எதிராக அதிமுகவும் போட்டியிடல. போன முறை 10,000 வாக்குகள் வாங்கினவங்க இந்த முறை அவங்க அதிமுக 40,000 வாக்குகள் மேலே வாங்கினாங்க. அப்போ கிட்டத்தட்ட அவங்க டெபாசிட் வாங்கியிருக்கணும். ஆனால் இந்த முறை போட்டியே இல்லைன்னா கூட அவங்க வாங்காத காரணம் பிஜேபி அவர்களுக்கு முழுமையாக வேலை செஞ்சாங்க. அதிமுக கூட களத்தில் பெருசாக வேலை செய்யலை. ஆனால் பிஜேபி நாம் தமிழருக்கு இங்கே களத்தில் வேலை செஞ்சாங்க. அதனால தான் அவர்களுக்கு வாங்குற வாக்குகளும் திமுகவுக்கு உழுவாத வாக்குகள் தான் நாம் தமிழருக்கு அந்த 14,000 வாக்குகள் அதிகமாக விழுந்திருக்கு. இல்லை, இந்த வெற்றியை ஒரு பொது தேர்தலுக்கு உண்டான இதாக தான் பார்க்குறோம். அடுத்த இதில் இன்னும் அதிகமாக திமுக போன சட்டமன்றத்தை விட இந்த சட்டமன்றத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவாங்கிறதுக்கு ஒரு முன்னோட்டமாக தான் இந்த தேர்தலை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த இடைத்தேர்தல் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு திருப்தி இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஓட்டு இதாக இருக்குது. என்ன கேட்டிங்கன்னா, பெரியார் மண்ணிலே நாங்கள் பிறந்து இங்கே தான் நம்ம இருக்கோம். போன ட்ரிப்பு சீமா என்ன கேட்டோன்னா, நாங்கள்லாம் வந்தேறிகள் நம்மளை சொல்லி ரொம்ப இழிவுபடுத்தினேன். அப்படி அதனால் அறியாமையாக அவனுக்கு நிறைய பேர் ஓட்டும் போட்டிருக்காங்க. ஆனால் எந்த ட்ரிப்புன்னு கேட்டிங்கன்னா, பெரியார் பற்றி இழிவாக பேசியிருக்காரு. அது இல்லாமல் திமுகவுக்கு உழ வேண்டிய ஓட்டு விழுந்திருக்கு. இருந்தாலும் ரெட்டலை நிற்காதனால ரெட்டலுக்கார சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்கலாம். அதுதான் என்னுடைய கருத்து. அதனால தான் ஓட்டுனுடைய நிலவரம் சீமானுக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் திமுக ஓட்டு திமுக தான் விழுந்திருக்கு. இதனால் சீமானை பற்றி நான் ரொம்ப கண்டிச்சுக்கிறேன். இந்த பெரியார் மண்ணில் பிறந்து நம்ம எல்லாம் பெரியாரை இழிவுபடுத்திட்டு பெரியார் எப்பேற்பட்ட ஆளுன்னு அவருக்கு தெரியாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் திமுக அரசை நல்லா ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்புறம் அதுபோல் இலவச பஸ்ஸு, ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை செஞ்சுருக்காரு. அப்புறம் சின்ன குழந்தை படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம், என் பேரனுக்கு எல்லாத்துக்குமே காலை உணவு கொடுக்குறாருங்க. அதனால வச்சு பார்த்தா ஈரோட்டில் திமுகவுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க.
அப்படின்னா பெரியாரை பத்தி சீமான் வந்து அவதூறா பேசியும் கூட போன தரத்தை விட இந்த தரம் அதிக ஓட்டு நாம் தமிழருக்கு விழுந்திருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? அதனாலதான் விழுந்திருக்கா பேசுனதுனால இல்லை இதுக்கு அது சொன்னான்னா பெரியாரை பற்றி தெரியாதவங்க ஓட்டு போட்டிருக்கலாம். பெரியாரை தெரிஞ்சவங்க யாருமே சீமானுக்கு ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அது எனக்கு தெரிஞ்சது. ஏன்னா சீமா வந்து சும்மா சாதாரணமாக பேசிட்டு போகிறாரு. ஒரு நாளைக்கு அவங்கள பேசுகிறாரு, இவங்கள பேசுகிறாரு. இதை வந்து தவறான கருத்துங்கிறத வந்து ரொம்பவும் ஒரு இதுதான். ஆனால் சீமானுக்கு ஓட்டு விழுந்திருக்கிறதுனா அறியாத பசங்களை யாராவது ஓட்டு போட்டிருப்பாங்க. அது வேணால் நிஜம். ஏன்னா நல்லாவே தெரிஞ்சவங்க யாரும் படித்தவங்க ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. அவர் பெரியார் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஒரு நடுத்தர மக்களுக்கும் பிடிக்கும், படித்தவங்களுக்கும் பிடிக்கும். சில தீண்டாமை கொள்கை எல்லாம் எதிர்த்து போராடினவர். வைக்கத்துக்கு போராடினார். நான் படித்ததில் வைக்கத்துக்கு போராடினவர். அதனால் அவர் நல்லா பிடிக்கும். அதனால் அவர் படித்தவங்களாம் யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னா படிக்காத தெரியாத அறியாத பசங்களாம் ஓட்டு போட்டிருக்கலாம். அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் வந்த ஊரே வந்து கேவலம் பேசிட்டு போயிட்டாருங்க. அவரோட பேசிட்டு போயிடுறாரு. ஆனால் மக்களை வந்து அப்படி கிடையாது இல்லைங்க. இப்போ ஏடிஎம்கே வந்து எது நின்றுந்தானா கண்டிப்பாக சீமான் ஓட்டு விழுந்துருக்காது. அது எந்த மாற்றம் கிடையாது. அதெல்லாம் தெரிஞ்சது தான். அது மித்தபடியில் சீமானை வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். பெரியார் இல்லைன்னா இந்த அறிஞர் மக்களுக்கு வந்து நிறைய விடுப்பு கிடையாது. அம்பேத்கர் பெரியார் இல்லைன்னா நம்ம ரொம்ப கீழ்த்தவங்கி போயிருப்போம். அது வந்து சீமானுக்கு தெரியாமல் வந்து எங்கேயோ கைக்குழி மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்கிறாருங்க அவர். இப்போ அவர் வந்து முதல்ல திராவிட முதல் சொன்னார். இப்போ அவர் பேட்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய செல்ஃபோனே உங்களுக்கு தெரிஞ்சுட்டு வரும். அடிக்கடி பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்பத்து நான் தமிழ்னு பேசினார். இப்போ மேலவரம் பேசுகிறாரு. அன்னைக்கு கூட பேட்டியில் கூட சொல்லியிருந்தாரு, யாருமே தேவையில்லை நமக்கு, இன்னும் பெரியார் வேண்டாம், யாரும் வேண்டாம்னா பெரியார் ஒன்று எதுக்கு வர நீ? அதாவது நிறைய கேள்வி தப்புங்க. அதெல்லாம் இன்னைக்கு கீழ்த்தனமாக இருக்கிற மக்கள் கீழே அவர் நினைக்கிறார் அப்படி. ஆனால் மக்கள் அதை எதுக்க மாட்டாங்க இன்னைக்கெல்லாம். அது கண்டிப்பாக சீமானுங்க ரொம்ப இதுதான். அவர் இங்கே கைக்கூலி, அவர் கைக்கூலி தான். அவர் சொல்ல போனால் யாரோ ஒரு சொல்கிறாரு கேட்டு அவர் எப்படி எங்கள் சொத்துல பணம் வருது, அவர் எப்படி கார் வருது, எங்கே வருது, என்னென்ன சொத்து வருது, அதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க. நீங்கள் திராவிட மாலை தான் கரெக்டுங்க. அதாவது தலித்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா திராவிட மாலை தான் உண்மையான வேலை செய்கிறாங்க. வெற்றி பண்ண வர வைக்கணும். நல்லா கந்தகுமாரெல்லாம் வர வைக்கிறோம் நம்மெல்லாம். என்ன காரணம், பெரியார் பேசலைன்னா அவருக்கு வேலை இல்லை. இன்னைக்கு எந்த கட்சியாவது பெரியார் பிஜேபி இருக்குது உதாரணத்துக்கு, அம்பேத்கர் பற்றி கேவலம் பேசிக்கிறாங்களா? பேச விட மாட்டாங்க. வச்சுக்கோங்க, மாலை போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் பேச மாட்டாங்க. என்ன காரணம், அம்பேத்கர் எல்லாத்துக்கும் ஒரு உலகத்துக்கே தெரியும் அவராருன்னு. பெரியார் தெரியும். இருந்தாலும் சீமானு அப்படி கிடையாதுங்க. பெரியார் கேவலம் பேசி தேச திருப்பி நினைக்கிற அப்படி இந்த திராவிட மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. பெரியாரை பற்றி அவதூறாக பேசிட்டு சீமானால் இங்கே ஓட்டு வாங்க முடியுங்கிறது சாத்தியமே இல்லாதது. அதுவும் மீறி ஒரு சிலர் அறியாமனால நிறைய பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. அதுதான், வேற எதுவும் இல்லை. எப்பயும் போல் பெரியார் மண்ணில் யார் ஜெயிக்கணுமோ அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்தது 2026 வரப்போகுது. போன 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அந்த இளங்கோவன் பையன் ஏதோ இறந்துட்டார். அதனால் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. சரி, இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அதுக்கு ஓட்டு போட்டோம். இப்போ மறுபடியும் பார்த்தா இப்போ ஒரு தேர்தல் வந்துச்சு. இந்த தேர்தலில் போகிறதுக்கு எங்களுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்டே இல்லை. ஆனால் வாக்களிப்பது வாக்காளரோட கடமை அப்படின்னு சொல்லி விளம்பரம் கூட பண்ணாங்க. டிவியில், தொலைக்காட்சியில் எல்லாமே பார்த்தேன், இல்லைன்னா சொல்லலை. இருந்தாலுமே ஒரு ஆர்வம் இல்லை ஓட்டு போடுறதுக்கு. இப்போ விட்டால் இன்னும் ஒரு வருஷத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. மறுபடியும் ஒரு எலெக்ஷனு. இது என்ன பண்ணுறதுனே தெரியல, எது முடிவு பண்ணே தெரியல. ஆனால் இந்த எலெக்ஷனில் ஓட்டு புறக்கணிச்சலாக தான் பார்த்தோம். சரி, வாக்களிப்பு வாக்காளரோட கடமையினால எனக்கு வாக்களிக்க பிரியமில்லைனாலும் நான் நோட்டால் ஓட்டு போட்டேன். பாருங்கள், ஓட்டு போட்டிருக்கேன். ஆனால் நம்ம கிழக்கில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த எம்எல்ஏவும் இறந்துட்டார். அடுத்த வந்த எம்எல்ஏவும் அவரும் இறந்துட்டார். அப்போ ஜனநாயக கடமைங்கிறது எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறது மக்களோட கையில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல எலெக்ஷன் வைப்பாங்க. அதை வச்சு நாங்கள் இப்போ ஓட்டு போட்டிருக்கோம். தேர்தல் அடிக்கடி வரனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இருந்தாலும் நாங்கள் வாக்களிக்கிற எங்களோட கடமை இருக்குது தான். இப்போ நீண்ட வரிசையில் போய் நின்றுட்டு இருந்து ஓட்டு போடுறீங்களா? இப்போ தொடர்ந்து 2 பேர் இறந்துட்டாங்க, 2 எம்எல்ஏ இறந்துட்டாங்க, தொடர்ந்து நம்ம ஓட்டு போடுறோம். அதை எப்படி பார்க்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, விதி யாரை விடுது, இயற்கை தான். இயற்கையில் நடக்கும்போது நம்ம அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்களோட வாக்களித்து ஆகணும்னு சொல்லிட்டு போய் நீண்ட வரிசையில் நின்று வாக்களிக்கிறோம். அவ்வளோ. நன்றி. இப்போ ஒருத்தர் நிற்க வைக்கிறாங்க, மேலிடத்துலேருந்து வர்றாங்க, அவங்க கேண்டிடேட்டாக சொல்கிறாங்க. சொல்லும்போது அவங்க நிற்கிறாங்க, ஆயுஸ் கம்மி. ஆயுஸ் யார் எப்போ இன்னைக்கு நான் பேசிட்டு நாளைக்கு இருப்பேன்னு நமக்கே தெரியாது. அப்படிங்கள நம்ம என்ன பண்ண முடியும்? இருந்தார், போயிட்டார். அவர்கிட்ட
கொஞ்சம் செலவு கவர்மெண்ட் தானே பண்ணுது, யார் பண்றா? அவங்க பண்ண வேண்டியதுதான். அது பொதுமக்கள் சிரமம்னு சொல்லாதீங்க, அது அவங்களுடைய ஆகாய கடமை. ஒருத்தர் போனப்ப உங்களுக்கு என்ன வயசுல உங்களால் நிர்ணயம் பண்ண முடியுமா? அதே மாதிரி தான் போகலைன்னா, ஏன்னா டைம் 1 வருஷம் தான் இருக்குன்னு சொல்லி அடுத்த வருஷத்துக்கு இதை ஒத்தி வைக்கலாம். ஆனால் 3 மாதம் 4 மாதத்துக்குள்ள அது அந்த இடத்த நிரப்பணுன்னு இருக்கையில் அவங்க செஞ்சு தான் ஆகணும். இப்போ ஒன்னொருத்தர் நல்லா இருக்கணும், ஏதோ அவருக்கு ஆட்சி வச்சு திரும்பி அந்த 6 மாதத்துக்கு முன்னாடி வச்சா கண்டிப்பாக எலெக்ஷன் வச்சு தான் ஆவாங்க. அது யார் என்ன பண்ண முடியும்? உண்மையில் அதுதான். ஏன்னா அது யார் எப்படி வேணாலும் போகலாம் வரலாம், அவங்களுடைய டைம் வந்து யாரும் சொல்ல முடியாது. அதுக்காக வந்து இதை கொடுப்பா அதை பார்த்துலாம் சொல்லலாம் சொல்ல முடியாது. என்னதான் கணிச்சாலும் என்ன நடக்குமோ அது. ஆனால் இதில் என்னன்னா எல்லா கட்சியும் சேர்ந்து நின்றுருக்கணும். இவங்க ஒன்று மட்டும் நின்று அதில் என்ன இவங்க ஜெயிச்சாங்க அவங்க ஜெயிச்சாங்கல்ல, தோத்தம் ஜெயிச்சங்க கூடாது, புறக்கணிக்க கூடாது. இப்போ நாங்கள் எல்லாரும் புறக்கணிச்சா அப்புறம் எந்த ஆட்சி வரும்? ஆட்சின்னு இருந்தா எல்லாமே நிற்கணும். வர்றோம் வரலங்கிறது அப்பாற்பட்டது. ஏடிஎம்கே டிஎம்கே சீமான் அவங்க இவங்களாம் இல்லை, எல்லாமே நிற்கணும். நிற்கிறவங்க ரெகுலராக உள்ளவங்க கிட்டத்தட்ட 48 பேர் நின்றாங்க, அவங்க ஜெயிப்பண்ண நின்றாங்க. ஆனால் இவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அதுதான் கஷ்டமா இருக்கு. உண்மையிலேயே ஜெயிக்கிறோம் ஜெயிக்கல, நிற்கிறது நிற்கணும். ஒரு கான்ட்ராக்டை அறிவிக்க வேண்டியதானே. அவங்க ஊழல் பண்ணுறாங்க இவங்க ஊழல் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நின்று ஜெயிக்கணும். இல்லையா பரவாயில்ல, அது மக்களுடைய விருப்பம், யாருக்கு வேணாலும் போடுவாங்க. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செய்வீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அதுக்காக நாங்கள் ஓட்டு போடுறோம். நீங்கள் தான் இது பயன்படுத்திக்கணும். அடுத்த இதுக்கு நீங்களே வந்தால் வரணும். ஓட்டு போட்டு ஜெயிச்சாச்சு, ஏன்னா வருது. யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லா செஞ்சீங்களா சரி, விலைவாசி கொஞ்சம் கம்மியாக பண்ணீங்களா சரி. சிரமம் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? இப்போ நின்று தான் ஆகணும். சிரமமாக தான் இருக்குது, லைனாக நின்று தான் ஆகணும். ஆனால் அடுத்த வருஷத்துக்கெல்லாம் கொஞ்சம் கெப்பாசிட்டியாக இதோட நல்லா செய்யுங்க, அதுதான் நாங்கள் சொல்கிறோம். வருஷத்துக்கு ஒரு எலெக்ஷன் வந்துருச்சுன்னா அது வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைங்க. இறந்ததை வந்து யாரும் தடை செய்ய முடியாதுங்க. அதனால வந்து 2 முறை எம்எல்ஏ இது வந்ததுங்க. அதனால இதாகிடுச்சுங்க. நல்லபடியாக அவங்க தான் மறுபடியும் வந்தாங்க. அவங்களும் மெஜாரிட்டியில் இருக்கிறாங்க, முன்னாள் இருந்து இவர் இருக்கிறாங்க. அது அவர் இவங்க சிலவங்கன்னா பாரம்பரியமாக அவங்க வந்து மண்டப வீதியிலேருந்து நம்ம ஏரியாவில் நல்லது செஞ்சவங்க தான் அவங்க இருந்து போகிறாங்க. அதே மாதிரி நம்ம தலைவர் ஸ்டாலின் வந்துங்க, அவர் இப்போ அவங்க ஆட்சியில் என்னென்ன நல்லது செஞ்சுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வீடியோவில் உலகத்தில் நடக்கிற அனைத்துமே நடந்துட்டு தான் இருக்குது, எந்த உலகத்தில் நடக்காமல் இருக்குது. ஆட்சி நம்ம வந்து ஆட்சியை வந்து அது குறை சொல்லக்கூடாது நம்ம, புரியுதுங்களா? அவங்க ஆட்சி நல்லதே செஞ்சுருக்காங்க, அதையும் ஒரு பக்கம் பாருங்க என்னங்க. அதனால என்ன சொல்கிறேன்னா, நம்ம நல்லது தான், இவங்க வந்தது நல்லது தான். மறுபடியும் அடுத்த ஆட்சியில் அவங்க வரக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? மாற்றமே இல்லை. எல்லாம் மகளிருக்கான வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பஸ்ஸு தேவையாங்க. ஆனால் அதனால எத்தனை கோடி பேர் யூஸாக இருக்காங்கன்னு யாரும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது பயணம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். அதே மாதிரி நம்ம மகளிர் குழுவில் பல பேர்த்துக்கு வந்து பணம் நெருக்கடியெல்லாம் இது பண்ணி அவ்வளோ ரொம்ப உதவி செஞ்சுருக்காங்க, அந்த விதத்துலையும் சரிங்க. அப்படி சொல்ல போனால் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சதை நான் சொல்ல வேண்டாம். நீங்கள் அவர் ஆட்சியில் என்னென்ன செஞ்சுருக்காரு அப்படிங்கிற நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அதனால அவர் இந்த ஆட்சி குற்றம் சொல்லக்கூடாதுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் திருட்டிலிருந்து அனைத்துமே நடந்துட்டு தான் இருக்குது, போதை சின்னத்துக்கு அனைத்தும் நடந்துட்டு தான் இருக்குது, புரியுதுங்களா? இந்த ஆட்சி வந்து நின்றுட்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களால் சொல்ல முடியாது. அந்த மாதிரி வந்து நடந்துட்டு தான் இருக்குது. அதனால வந்து ஆட்சியை குறை சொல்லக்கூடாதுங்க. ஆட்சியில் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை வந்து செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது வரைக்கும். எங்கள் கிழக்கு மண்டல தொகுதியில் இதோட 3வது எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. இதனால் வந்து பொருளாதாரமும் பாதிப்பு, தொழில் எல்லாமே பாதிப்பு. இது மறுபடியும் பார்க்க போனால் அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போகுது. இதனால் கவர்மெண்ட்டுக்கு பருத்த இழப்பு தான், ஒன்றும் ஆதாயம் ஒன்றும் கிடையாது. இதனால் மக்கள் போக்குவரத்து தொழில் எல்லாமே பாதிக்குது. இது வராமல் என்ன இருக்கோ தவிர்க்கிறதுக்கு நல்ல விஷயங்கள் பார்க்கணும். தொடர்ந்து எதுக்கு ஓட்டு போகிறோன்னு வச்சுங்க, ஒரு ஓட்டாளர்னு சரியா நம்ம பதிவோட என்னைக்கு வந்து பதிவேடில் கரெக்டாக இருக்கணும், சரிங்களா? ஒரு ஓட்டு போட மனுஷனே இல்லை, எது வருதோ இல்லையோ ஓட்டு போடுறோம், அது மனுஷனோட தன்மை, சரிங்களா? ஓகேங்களா? ஆனால் அடுத்த வருஷம் விஜய் தான் வாய்ப்பு. நாம் தமிழர் கட்சி கட்டுத்தொகை இழப்பதற்கு காரணம் தந்தை பெரியாரை பற்றி அவர்கள் அவதூறு பரப்பிய காரணத்தாலும் இன்னமும் அதற்கான ஆதாரத்தை தராத காரணத்தினாலேதான் மக்கள் அவர்களை ஒதுக்கி இருக்கிறார்கள். இனியாவது அவர்கள் புத்தியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை விட இந்த தரம் ஓட்டு அதிகமாக வாங்கினது அவங்க வெற்றி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
தேர்தலில் வந்து அதிமுக மற்ற கட்சிகள் எல்லாமே புறக்கணிச்சிருச்சு. அவர் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவார், 3 கட்சி நிக்கிறாங்கனாக்கா நான் தான் 3வது இடம் மிகப்பெரிய மாவீரன் பாரு. இப்ப ரெண்டு கட்சி தான் இருக்குது, நான் 2வது இடம் மிகப்பெரிய மாவீரன் பாரு. அவருடைய இயல்பு தான். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் இப்பொழுது திமுக மாபெரும் வெற்றி பெற்றுள்ளது. அதனை நாங்கள் பொதுமக்கள் வரவேற்கிறோம். ஏனென்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பேசிய சீமானுக்கு இந்த தேர்தலில் மிகப்பெரிய ஒரு அடி அடித்திருக்கிறது. காரணம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி கிடைத்த வாக்குகள் என்பது திமுகவுக்கு எதிராக உள்ள வாக்குகளும் அனைத்து அதிமுக வாக்குகளும் பாஜக வாக்குகளும் எல்லாம் மறைமுகமாக கூட்டணி அமைத்து அந்த வாக்குகளை செலுத்தியிருக்கிறார். ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கு என்று இந்த தேர்தலில் எந்த வாக்கும் கிடையாது. ஆகவே இந்த தேர்தல் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் ஒரு வரலாற்று சாதனை படைத்திருக்கிறார்கள். இந்த தேர்தலினுடைய எதிரொலி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஈரோடு எலெக்ஷன் வந்து இப்போ இது 3வது இடைத்தேர்தல். இந்த இடைத்தேர்தலில் வந்து எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி திமுக தான் ஜெயிச்சிருக்குது. அந்த அளவுக்கு இந்த தொகுதியில் வந்து திமுக நிறைய நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்கிறாங்க. அதனால் திமுகவோட வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட்டிருக்குது. அதை எல்லாரும் வரவேற்கிறோம். பொதுமக்கள் குறிப்பாக லேடிஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. அது வந்து திமுகவுக்கு நல்ல இதாக இருந்திருக்குது. அதே மாதிரி மற்ற கட்சிகள்லாம் டெபாசிட் வாங்குமான்னு தெரியல. பெரியார் பிறந்த மண்ணில் அவரை பற்றி பேசிட்டு டெபாசிட் வாங்குறதெல்லாம் சாத்தியம் இல்லைங்க. ஆனால் திமுக செஞ்ச நல்ல திட்டங்களுக்காகவே திமுக வந்திருக்குது, வரவேற்கிறோம். ஈரோடு இடைத்தேர்தல் இது திராவிட முன்னேற்றத்துக்கும் இந்திய கூட்டணிக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாக ஈரோடு மக்களால் பார்க்கப்படுகிறது. பெரியார் மண்ணில் பெரியாரை பற்றி இழிவாக பேசிவிட்டு பெரியார் மண்ணை மிதித்தவருக்கு பெரியார் மண்ணின் மக்கள் கொடுத்த சம்முட்டி அடியாக இதை நாங்கள் கருதுகிறோம். மாபெரும் வெற்றி வாய்ப்பு இது 2026 தொடரும். 234 சட்டமன்றத்தில் 200க்கு 200 திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் மாபெரும் வெற்றியை 2026 வெற்றி பெறும் என்பதை இந்த இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி காட்டுகிறது. நன்றி. சீமானுக்கு ஏன் வாக்கு குறைந்தது என்று சொன்னால், இங்கு அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி மற்ற இதர கட்சிகள் எல்லாம் மிக்கவில்லை. அதேபோல இங்கே பெரியாரை பற்றி இழிவாக பேசியதனால் அவருக்கு இங்கே வாக்கு எண்ணிக்கைகள் சற்று குறைந்துள்ளது. திராவிட முன்னேற்றங்களும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது என்பதை நான் உண்மையோட மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. இந்த இடைத்தேர்தல் அபாரமான திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுள்ளது. இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் கொண்டு வந்த கொள்கையும் கோட்பாடுகளும் தமிழக மக்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை, மகளிருக்கான இலவச பேருந்து மற்றும் உரிமைத்தொகை, அனைத்து நிறைய திட்டங்களை வந்து அதாவது கணக்கில் அடங்கில்லாத எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக வந்து கொண்டிருக்குது. இது மட்டும் இல்லாமல் வருகின்ற 2026 ஆண்டும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வெற்றி பெறும். அது இதோட முன்னேற்றமாக நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரியாரை எதிர்த்து இங்கே ரொம்ப அவதூறாக சீமான் பேசி வச்சுக்கிறார். சீமானுக்கு வந்து இந்த இடைத்தேர்தல் மட்டுமல்ல, இன்னைக்கு எந்த தேர்தலையும் அவனுக்கு டெபாசிட் கூட கிடைக்காது. 3வது தடவை அந்த இடைத்தேர்தல் நடக்குது. இந்த இடைத்தேர்தல் நடக்கிறதுனால மக்களுக்கு ஒன்றும் சோர்வாகலாம் இல்லை. ஏன்னா அடுத்த தலைவர்கள் தேடி தேடி நாங்கள் போய்கிட்டே இருக்கிறோம். இது நல்ல ஆட்சிக்கான வழிவகமாக இருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளெல்லாம் வந்து எதிர்த்து போட்டியிடலை. ஆனால் நம்ம திராவிட கட்சிகள் மட்டும் நிற்கிறாங்க. சீமான் நிற்கிறாரு, எதிர்த்து நிற்கிறாங்கிறதுக்காக சொல்கிறாம இல்லை. சீமான் வந்து ஏன் ஓட்டு வாங்கலைங்கிறதுக்காக அப்புறம் பெரியார் வந்து ரொம்ப தரந்தாழ்ந்து பேசினால அவர் ஓட்டு வாங்கலைன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து மிகப்பெரிய அடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். வரப்போகிற நாட்களில் சீமானுக்கு இதை விட அடி கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓட்டு சதவீதம் இதோட குறையும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இது வந்து திமுக எடுத்துக்கூட வெற்றி, மாபெரும் வெற்றி அடுத்து 2026 தொடரும் என்று நம்பிக்கிறேன். நன்றி. இப்போ ஓட்டு வந்துங்க இடைத்தேர்தல் வந்தது. முதல்ல ஏற்கனவே 2 தடவை வந்தது. இது 3வது முறையாக வந்திருக்குது. 3வது முறையாக வந்தாலும் மக்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக ஓட்டு போடுறாங்க. ஓட்டை வந்து யாருமே புறக்கணிக்கல. ஓட்டு போடுற நம்ம உரிமைங்கிறத நல்லா உணர்ந்து மக்கள் எல்லாம் செயல்படுறாங்க. இப்போ திமுக வெற்றி பெற்றதுக்கு காரணம் வந்துங்க மகளிர் தான் முக்கிய காரணங்க. அவங்களுக்கு உண்டான தேவைகள் எல்லாம் நடக்குங்காட்டி தான் அவங்க ஒரு பெரும்பான்மையான வித்தியாசத்தில் ஓட்டு ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சி ஓட்டு போட்டுக்கிறாங்க. நன்றி. ஈரோட்டில் கிழக்கு சட்டமன்ற தொகுதி இந்த இடைத்தேர்தலில் திமுக மாபெரும் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வந்துங்க
எல்லாம் அந்த பெண்களுடைய பெண்களுக்கு கொடுத்துக்கிற அந்த சலுகைகள், அதாவது விலையில்லா பேருந்தாக இருந்தாலும் சரி, உரிமைத் தொகையாக இருந்தாலும் சரி, அதை மக்களுக்கு சரியாக அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த மாபெரும் வெற்றிக்கு முக்கியமாக காரணம்னா இந்த சீமான் அவர்கள் வந்து பெரியாரை பற்றி தரக்குறைவாக பேசுகிறாங்க. இது வந்து அவர் வந்து அரசியல் எத்தனையோ நான் மக்களுக்கு நீங்கள் திராவிட முன்னேற்றத்தில் என்ன செய்யுதோ அதை நீங்கள் டபுள் மடங்காக பண்ணுன்னு சொல்லி கேட்கலாங்க. பெரியார் 50 வருஷம் முன்னாடி இறந்து போயிட்டார். அவர் வந்து இன்னைக்கு கொண்டு வந்து இப்படி தரக்குறைவாக பேசினார்னா அது நாங்கள் பெரியார் மண்ணில் பெரியாருடைய விசுவாசிகள் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுங்க. அதனால் மக்கள் வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்ல வெற்றி வாய்ப்பு பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த வாக்களித்த ஈரோடு கிழக்கு தொகுதி எல்லா மக்களுக்கு இப்போ என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவிக்கலாம், அவங்களை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேங்க. திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 2026 வெற்றி வாய்ப்பை சந்திக்கக்கூடிய நிகழ்வு தாங்க. தொடர்ந்து இந்த 3 வருஷத்தில் இந்த 5 வருஷம் கிழக்கு தொகுதி எம்எல்ஏ இருக்க முடியல, அதுக்குள்ளே 2 எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மக்கள் யாரும் வருத்தப்படல. இது நார்மலாக 234 தொகுதிக்கு தேர்தல் வச்சு எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான் இந்த தேர்தல் வந்து மக்கள் எந்த சுணக்கம் காட்டாமல் மக்கள் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்து திமுகவுக்கு மாபெரும் வெற்றி கொடுத்துருக்குறாங்க. நன்றி, வணக்கம்.